ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜைன பாரதம் தொடர் எண் 19. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே சுவிரத மாமுனிவர் திருதராஷ்டிரனிடத்திலே, உனது புதல்வர்கள் உன் தம்பி பாண்டுவின் புதல்வர்களாகிய ஐவரோடு அவர்களுக்கு எதிராக நிறைய எண்ணற்ற துன்பங்களை ஏற்படுத்துவார்கள். அதன் காரணமாக இறுதியிலே அவர்கள் அழிந்து போவார்கள். உனது குலமே நாசமாகும் என்றெல்லாம் கூறினார்கள். அவை அனைத்தையும் தனது மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு திருதராஷ்டிரன் தனது நகரம் அடைந்து பீஷ்மர், துரோணர், விதுரர் ஆகிய மூவரிடத்திலே தனது 105 மக்களையும் ஒப்படைத்தார். இனி அவர் என்ன செயலில் ஈடுபடப் போகிறார் என்பதை பற்றி சொல்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். திருதராஷ்டிரன் மனதிற்குள்ளே எண்ணுகிறான், சகோதரன் இல்லாத இந்த அரசு எந்த காலத்திலும் எனக்கு இன்பம் தரப்போவது இல்லை. ஆண்டிலே மூத்தவன் நான் இருக்க என் தம்பி இறப்பினை தழுவிவிட்டான். இந்த உயிர் பற்பல விதமான இன்பங்களை இடையறாமல் அனுபவித்தும் திருப்தி அடைய போவது கிடையாது. ஆகவே ஆன்மீக இன்பம் ஒன்றையே நாடுபவர்கள் இந்த வகையான சிற்றின்பங்களை எண்ணி பார்ப்பது கூட பிழையாகும் என்று நான் இப்போது உணர்ந்து கொண்டேன். ஆகவே பெரியீர், இம்மக்களை உம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இவர்கள் பால் செய்ய வேண்டுவனவற்றை இனி நீங்களே உடனிருந்து ஆற்றி இவர்களை கரையேற்றுவீராக என்று மெத்த பணிவுடன் மொழிந்து வைராகிய பாவனையோடு புறப்பட்டான் திருதராஷ்டிரன். தன்னோடு துறவு மேற்கொள்ள துணிந்து உடன் வர விருப்பப்பட்ட தனது துணைவியார் காந்தாரியை தகுந்த நல்லுரைகளை கூறி தடுத்து நிறுத்திவிட்டு தன் கலக்கத்தை போக்கி அருளிய சுவிரத மாமுனிவரிடத்திலே சென்றான் திருதராஷ்டிரன். பவ்யர்களே, அவனது எண்ணம் என்ன என்பதை ஆசான் திருவர பாவலர் கவிதையிலே ஓவியமாக தீட்டியிருக்கின்றார்.
போகமே ரோகமாகும், புகும் குகை இல்லமாகும். போகமே ரோகமாகும், புகும் குகை இல்லமாகும். ஆகமும் இளமையாவும், ஆகமும் இளமையாவும். அந்தளிர் போல மாயும், ஆகமும் இளமையாவோ. அந்தளிர் போல மாயும். வேகமாய் மேல் கீழாடும், வேகமாய் மேல் கீழாடும். ஊசலே வாழ்க்கையாகும், ஊசலே வாழ்க்கையாகும். சோகமே நிறுச்செல்லும், சொந்தமாய் வந்த செல்வம். சோகமே நிறுத்தி செல்லும், சொந்தமாய் வந்த செல்வம். சொந்தமாய் வந்த செல்வம் என்றெல்லாம் தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்த திருதராஷ்டிரன் சுவிருத்த மாமுனிவரிடத்திலே சென்று தீட்சை மேற்கொண்டு கடுந்தவம் புரிந்தான். சல்லேகனா விதியினாலே அந்த நோன்பை ஏற்றுக்கொண்டு உயிர் நீத்து கல்பலோகம் புகுந்தான். இந்த வகையிலே பாண்டுவும் திருதராஷ்டிரனும் தம் நற்குண நற்செயல்களாலே சிறந்து விளங்கி தாம் பிறந்த வேதவியாசர் மரபினை உலகினிலே புகழ் பெற நிலை நிறுத்தினார்கள். அவனையெல்லாம் புகழ்ந்து போற்றினார்கள். இதற்கு பின்பு அரசின் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றிட தக்கவன் யார் உளன் என்று இதை பற்றி பீஷ்மர் மற்றும் துரோணர், விதுரன் மூவரும் ஆலோசனை புரிந்தார்கள். எக்காரணத்தாலோ அரசன் தன் மக்களில் யாரேனும் ஒருவருக்கு தன் கையால் அரசுரிமை வழங்க மனமின்றி தீட்சை மேற்கொண்டு சென்று விட்டான். தக்க ஆளுகை புரியும் அரசனின்றி நாடு ஒரு கணமும் இருத்தல் நீதி அன்று. ஆதலின் துரோண குருவே, தாங்களே ஆராய்ந்து நோக்கி நாட்டை ஆள்கிற தகுதி உடையவனை தேர்ந்தெடுப்பீராக என்று பீஷ்மரும் விதுரனும் தன் குலகுருவாகிய துரோணரை வேண்டிக் கொண்டார்கள். அவரும் அதற்கு இணங்கி அரசனின் பட்டத்து அரசியான காந்தாரியுடன் கலந்து ஆலோசித்து
மூத்த மகன் துரியோதனனுக்கே பட்டம் சூட்டுவது என்று தீர்மானித்து அவர்களுக்கு உரைக்க, அவ்வண்ணமே மற்றவரும் ஏற்றுக்கொண்டு நல்லதோர் திங்களில் மங்கள நாளில் உத்தம லக்னத்தில் துரியோதனனுக்கு முடியிலே இரத்தினம் பதிப்பது போல நாடாளும் அரசுரிமையை மேற்கொள்ளும் வகையில் முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். நீதி தவறாத அந்த பெரியவர்கள் நாட்டின் இளவரசனாக துச்சாதனனை அந்த பொறுப்பிலே அமர வைத்து தனது கடமைகளை நிறைவேற்றி முடித்தார்கள். பவ்யர்களே, பெரியோர்களின் ஆசையின்படி அரசாளும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட துரியோதனன் நீதிநெறி வழுவாமல் நாட்டை நன்முறையிலே ஆண்டு வந்தான். சாணை பிடிக்கப்பட்ட இரத்தின மணி போல தனது செங்கோன்மையாலே சிறந்து விளங்கினான். நாட்டு மக்களுக்கு, பிரஜைகளுக்கு எந்த வகையிலும் குறை தோன்றாதவாறு அவர்களை காத்தலிலே முதல் பிரஜாபதி யுகபுருஷன் என்றும் போற்றப்படுகின்ற ஸ்ரீ அதிநாத கடவுளை இவன் ஒத்து விளங்கினான் என்று பாண்டவ புராணம் இவனை வியந்து பேசுகிறது, பாராட்டி மகிழ்கிறது. இவனது ஆட்சி சிறப்பால் நாட்டு மக்கள் இவன் தந்தை திருதராஷ்டிரனை கூட மறந்துவிட்டார்கள் என்றும் பாண்டவ புராணம் கூறுகிறது. அரசனுடைய அழுக்காறு ஆரம்பமாகிறது. காலங்கள் உருண்டோடின. இந்த உலகிலே திருதராஷ்டிரனின் திருப்புதல்வன் நீதிமுறை வழுவாது பிறழாது ஆண்டு வருகிறான் என்று கூறுவதிலே வியப்பு ஏதும் இல்லை. என்றாலும் கால மாறுபாடுகள் ஏதோ ஒரு வகையில் தனி மனிதர்களை பாதிக்கவே செய்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையிலே செங்கோலனாகிய விளங்கிய அந்த துரியோதனனிடத்திலே உள் மனதிற்குள்ளே விரிந்த புகை கொடியை பெற்றிருக்கும் தீபம் போல வீரத்திலே சிறந்து விளங்கிய பாண்டவர் மீது அழுக்காறு என்கிற துவேஷ உணர்வு வளர்ந்து கொண்டே வந்தது. தம்மினும் வலிமை படைத்த அயலாரை கண்டே அஞ்சி மனம் அழிந்து போகிற அரசர்கள் தம் தாயாதிகளே வீரர்களாக விளங்கப் பெறுவதைக் கண்டால் அழுக்காறு கொள்ளாமல் இருப்பது எங்கனம் சாத்தியம்? அதன் மேலும் துரோணர், காங்கேயன் முதலான சான்றோர்களின் அரவணைப்பு வேறு. பாண்டவர்களின் பெருமைகளை தன்னிடமே வந்து அவர்கள் அடிக்கடி புகழ்ந்து பேசுவதும் அவனது பொறாமைக்கு தூபம் இட்டது போல மேலும் கிளர்ந்து எழச் செய்தது.
நோயாலே வருந்துகிற பிணியாளன் ஒருவன் தனது நோய் நீங்கிட மருந்தளித்து காப்பாற்றிய மருத்துவனுக்கு துரோகம் செய்ய நினைப்பது போல பாண்டவர்களின் பக்கத்துணையால் தான் இந்த ராஜ்ய பரிபாலன அந்த லக்ஷ்மியை அடைந்தவனாயிருந்து கூட அவர்களுக்கே துரோகம் புரிய தலைப்பட்டு அதற்கான வஞ்சனைகளிலே சூழ்ச்சிகள் நிரம்பிய செயல்களிலே இறங்கினான் துரியோதனன். பவ்யர்களே, 7 வித வியசனங்கள் என்று முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன். ஜீவ இம்சை அல்லது உயிர்கொலை, சூதாடுதல், பொய் உரைத்தல், களவாடுதல், பிறர் மனை நயத்தல், வேசையர் தொடர்பு, வேட்டையாடுதல். இப்படியாக 7 வித தீய செயல்களையும் ஜெயின பாரத கதை ஒரு இடத்திலே அரங்கேற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. அடுத்ததாக என்ன நிகழ்வு என்பதை நாளை தொடரிலே காண்போமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.